வா வா போடு, பசி வயத்தை கிள்ளுது. முருங்கைக்காய் மட்டும் நிறைய போடு, இப்போதைக்கு எனக்கு அதான் தேவை. ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கல, சாப்பாடு ஆயிடுச்சான்னு கேட்டேன். இங்க வா. அது சரி, உனக்கு எத்தனை வயசு ஆகுது? 20 வயசு. 20 வயசு ஆகுதா? இதையே நீ எத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்க போற? போயா, சீக்கிரமா சாப்பிட்டு தொலை. இதெல்லாம் கழுவி வச்சுட்டு நான் போய் படுத்து தூங்கணும். கரெக்ட், 2 பேரும் சேர்ந்து தூங்குற டைம் ஆச்சுல்ல? போயா. சுமித்ரா அக்கா கிட்ட 50 ரூபாய் கேட்டிருந்தீல, இந்தா. என்ன குறையுது? 50 ரூபாய் தான் கொடுத்தாங்க, நான் 30 ரூபாய் எடுத்து லேகியம் வாங்கணும். என் உடம்பு பெருக்க வச்சு உன்னை திருப்தி படுத்தணும். ஆமா, பெரிய பைல்வான். என் உடம்ப கேவலமா பேசாத, இன்னொரு சான்ஸ் எனக்கு கொடுத்து பாரு, தெரியும். கரும, இந்த உருளைக்கிழங்க பார்த்தாலே ஒரே கேஸா வருது. வின்சென்டா, வா உட்காரு. ஷார்ப் 5. நான் கரெக்டா வந்துட்டேன். ஐயோ, நீ வருவன் சொன்னதே நான் சுரேஷ் கிட்ட சொல்லவே மறந்துட்டேனே. அவன் ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிருக்கான். ஓ மை காட், அப்ப வர லேட் ஆகும். இல்ல, அவன் இப்ப வந்துருவான். 3-4 நாளா வீட்டு ரூம்குள்ளே அடைஞ்சு கிடந்தா போர் அடிக்கும் இல்லையா? அதான் போயிட்டு வான்னு சொன்னேன். நான் கூட ஒரு டூர் போயிருந்தேன், திருநெல்வேலி மாமா வீட்டுக்கு. அங்க துரத்தி விட்டாங்க, இங்க வந்துட்டேன். துரத்தி விட்டாங்களா? மாமா வீட்ல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களாச்சே. தேவி, ஐயோ ப்ளீஸ், டீலாம் வேண்டாம், நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா சுரேஷ் வந்துருவான் இல்ல? அவன் வர லேட் ஆகும், நீங்களே சொல்லிடுங்களேன். நான் வரேன். ஐயோ, அந்த நாவல் விஷயத்த மறந்தே போயிட்டேன், நாளைக்கு கொண்டு வரேன். சரி, வரேன். சுரேஷ், சுரேஷ். என்ன தேவி? நான் மார்க்கெட்டுக்கு போறேன், சுமித்ரா அக்கா என்ன கேட்டாங்கன்னா சொல்லிடு. சரி. சுரேஷ், நீ உன் ஃப்ரெண்ட் வின்சென்ட் வீட்டுக்கு போலியா? இல்லையே, ஏன் சுமித்ராக்கா? நீ அவன் வீட்டுக்கு போனாதான் அவன் உன் வீட்டுக்கு வருவானே, ஏதோ பெட்டு கட்டினானமே. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் சொன்னா. அவனை இப்ப பாத்தீங்க? பார்த்தேன். சும்மா, அவன் ஊர்ல இருந்து வந்திருந்தா எனக்கு ஃபோன் பண்ணிருப்பான்ல. ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தான். எப்போ? நீ ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிருந்தப்போ. அவன் ஃபோன் பண்ணதையும் வீட்டுக்கு வந்ததையும் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல? ஐம் சாரி சுரேஷ், நான் அதை மறந்தே போயிட்டேன். வா. வின்சென்ட் தானே அது? ஹலோ. அட, நீங்களா? எங்க இவ்வளவு தூரம்? நான் சும்மா காத்து வாங்க வந்தேன். காலேஜ் இப்போதைக்கு திறக்கிற மாதிரி இல்ல, போராட்டம் ஃபுல் ஸ்விங்ல இருக்கு. நீ அந்த போராட்டத்துல கலந்துக்கலையா? பெரிய ஹீரோ இருக்கலாம் இல்ல? சே, அதெல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க செய்யற வேலை. அவ்வளவும் போர். வீட்டுல என்னடான்னா சிங்கப்பூர்ல இருந்து அங்கிள் ஆண்டி வந்திருக்காங்க. அவங்க வந்தாவ எவ்வளவு நேரம் தான் தாங்கிறது? அதான் வந்துட்டேன். இவன் ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கான்? நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் உனக்கு கம்பெனி கொடுக்கலங்கிற கோவமா? நீ என் வீட்டுக்கு வராம நான் உன் வீட்டுக்கு வரவே மாட்டேன். நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஞாபகம் வச்சுக்கோ. சரி, நீ வீட்டுக்கு வரல? சே, நான் இன்னைக்கு தானே ஊர்ல இருந்தே வரேன்.
ஐயோ, நீ வந்துட்டு போனதை நான் சுரேஷ் கிட்ட சொல்லிட்டேன். என்னங்க இது? நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல. நான் அந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உன் வீட்டுக்கு வந்தேன். இதனால நம்ம பந்தயம் ஒண்ணும் மாறல. ஐஸ்கிரீம் ஒரு நிமிஷம் இதோ வரேன். நல்ல ஸ்மார்ட்டான பையன், எவ்வளவு அழகா பேசுறான். அவன் பேசுறத கேட்டுட்டு இருந்தா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது இல்ல சுரேஷ்? மாஸ்டர் எப்ப வந்தீங்க? கொஞ்ச நேரம் ஆச்சு. நாங்க ஷாப்பிங் போயிருந்தோம். அட, இவன் ஆளே மாறிட்டான். இவன் எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கான்ல? சுரேஷால ஒரு கஷ்டமும் இல்ல. என்னடா ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? நான் எல்லா விஷயத்துலயும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். உங்க அம்மா உன்னை நிறைய விசாரிச்சாடா? நேரத்துக்கு சாப்பிடுறானா, தூங்குறானா? காஃபி சாப்பிட்டீங்களா? இப்பதான். சரி, பேசிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். சுரேஷ், இங்க வா. அந்த ஸ்ரீதரன் இறந்து போயிட்டான். சுமி, என்ன அப்படி பாக்குற? உன் கண்களை பார்த்துக்கிட்டே இன்னும் நான் எத்தனை ஜென்ம வேணாலும் உயிர் வாழ்வேன். சுமி, நான் உன்னை காதலிக்கிறேன். உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். உண்மையா சொல்றேன். சுமி, நீ இல்லாம நான் வாழ வேண்டி வந்தா நான் என்ன செய்வேன் தெரியுமா? தற்கொலை பண்ணிப்பேன். ஏன் இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க? நீங்க இல்லாம நானும், நான் இல்லாம நீங்களும் வாழவே முடியாது. சத்தியமா. சுமி, அக்கா, அக்கா, சுரேஷ், சுரேஷ், கொஞ்சம் சீக்கிரம் வாயே. என்னாச்சு சுந்தராவுக்கு? ஏன் இப்படி இருக்கா? என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சுரேஷ், டாக்டர் கொஞ்சம் ஃபோன் பண்ணேன். நம்பர் டைரியில இருக்கு. ஹலோ, டாக்டர் தாமஸ் சாரோட வீடுங்களா? நான் சுமித்ரா அக்கா வீட்ல இருந்து பேசுறேன். எந்திரிக்காதீங்கக்கா, கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க. என்ன சுமித்ரா, என்ன ஆகுது உனக்கு? ஒன்னில மாஸ்டர், இது தலை சுத்துற மாதிரி இருந்தது. எதனால எப்படின்னு தெரியல. எப்போவது வரும், உடனே போயிடும். தேவி, சுரேஷ் எங்க? டாக்டருக்கு ஃபோன் பண்றாரு. தேவையில்லை தேவி, அந்த சிவப்பு பெட்டியில இருக்கிற மாத்திரை 2 எடுத்து கொடு. டாக்டர் கூப்பிட்டியா? என்ன சுரேஷ், நீயும் பயந்துட்ட போல இருக்கு.
தேவி, எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணின போ. நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கமா. டேய் நீ இங்கே இரு, ஏதாவது தேவைன்னு என்ன கூப்பிடு. சுரேஷ், என் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஃபோன் பண்ணேன். 484-8877. ஹலோ 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 சுமித்ரா அக்கா, ஃபோன் ஃபால்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். லைன் கிடைக்கவே இல்லை. நீ ஏன்டா வந்துட்ட? சுமித்ரா அக்காக்கு இப்ப பரவாயில்ல. ஜெயபாலுக்கு விஷயத்தை சொல்ல வேண்டாம். நான் ட்ரை பண்ணேன். ஃபோன் ஏதோ ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் கூப்பிட வேணான்னு சுமித்ரா அக்கா சொல்லிட்டாங்க. பாவம் அசந்து தூங்குறா. எதுக்கு நீ இங்கே படுத்துக்க? ராத்திரி மறுபடியும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என்ன இங்க படுத்துக்க சொன்னாரு. நீ வேற எதுக்கு? நான் இங்க படுத்துக்கிறேன், நீ போய் உன் ரூம்ல படுத்துக்கோ.